நண்பர்களே, மூலிகை மருத்துவர் அஞ்சலா ஜெகநாதனோடு நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம், உடல் உறுப்புகளுக்குள் கொழுப்பு சேர்வது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கும், அதற்கான உணவு முறைகள் என்ன, உடற்பயிற்சி மிக முக்கியமானது என்பது தொடர்பாக உரையாடினோம். அடுத்தது ஃபேட்டி லிவர் என்று சொல்லி இப்ப ஜிபிட்ட போனா அவர் சொல்கின்றார் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு. ஆகவே எங்களுக்கு என்னன்னு தெரியாது, அவர்கள் மருந்தை தருவார்கள், நாங்கள் குடிப்போம். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையை மூலிகை மருத்துவம் மூலம் எவ்வாறு தீர்ப்பது என்பது தொடர்பாக இன்று நாம் உரையாட இருக்கின்றோம். அஞ்சலா ஜெகநாதன் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் அஞ்சலா. வணக்கம் அனாஸ், வணக்கம் நேர்களே. நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் வந்து விசரல் ஃபேட்டை பத்தி பார்த்தோம். அந்த உறுப்புகளை சுத்தி வயிற்று பகுதியில வந்து கொழுப்பு சேர்றத பத்தி பார்த்தோம். அப்படி அந்த ஒரு இப்ப லிவர் இந்த இதுல வந்து நாங்க லிவரை எடுக்கிறோம். அப்ப ஃபேட்டி லிவர்னு சொல்லும் பொழுது லிவரை முதல்ல வந்து லிவருக்கு சுத்திலும் அந்த கொழுப்பு வந்து சேரும். அதுக்கப்புறம் வந்து லிவர் உள்ளுக்கு போகும். உள்ளுக்கு போய் லிவர் செல்ஸை வந்து இது கொழுப்பு செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அப்ப கொழுப்பாதான் இருக்குமே ஒழிய லிவர் செல்ஸ் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அந்த லிவரோட கழிவு வெளியேற தன்மைகள் எல்லாத்தையும் வந்து வெளியேற முடியாம தடுக்கும். அப்போ 100% லிவர் செல்ஸ்ல வந்து ஒரு 50% வந்து கொழுப்பு ஆக்கிரமிச்சிருச்சுன்னா தென் அந்த 50% வச்சுதான் அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும். அப்ப நீங்க இப்ப நிறைய பேருக்கு வந்து கேள்விப்படுவீங்க, ஜிபி கிட்ட போனா ஃபேட்டி லிவர் இருக்கு, ஆனா அதுக்கு அவங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு விடுவாங்க. அந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு, ஸ்டேஜ் 1 இருக்குன்னு சொன்னாங்கன்னா இப்ப இம்மீடியட்டா உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா இப்ப 25% அதுல கொழுப்பு படிஞ்சிருக்குன்னா ஒரு 75% போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மலா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஃபேட்டி லிவர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து போய் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு செரோசிஸாவோ அப்படி ஏதாவது வந்து நிற்கும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன் வரும். அதுக்கு வந்து ஒரு 15-20 வருஷம் அந்த மாதிரி ஆகலாம். ஆனா லிவர் வந்து ஒரு அமேசிங் ஒரு ஆர்கன் ஒண்ணு. அதை வந்து அது ரீஜெனரேட் பண்ணி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். அப்ப ஆரம்ப காலத்துல இப்ப ஃபேட்டி லிவர்னு யாராவது சொன்னாங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு ஜிபி சொன்னாங்கன்னா அதை வந்து நாங்க நேச்சுரல் மெத்தட்ஸ்ல வந்து ஈஸியா ரிவர்ஸ் பண்ணி எடுக்கலாம். அப்ப ரிவர்ஸ் பண்ணி எடுத்தா 100%. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துல நீங்க போய் பார்க்கும் பொழுது வந்து அதுல ஃபேட்டி லிவர் இருக்காது. உங்களோட லிவர் வந்து 100% ரீஜெனரேட் பண்ணி நார்மல் லிவரா வந்துடும். ஸோ அந்த தன்மைகள் வந்து அந்த தன்மை லிவருக்கு இருக்கு. நம்ம உடம்பு வந்து தன்னைத்தானே குணப்படுத்துற தன்மை இருக்கு. அப்ப அதை தான் நாங்க கவனிச்சு பண்ணணும். இப்ப ரீசெண்டா எனக்கு ஒரு சின்ன பொண்ணுக்கு, ஒரு 8-year-old கேர்ளுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இப்ப வர சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து ஈவன் அமெரிக்கால எல்லாம் வந்து 5 years 6 yearsல எல்லாம் வந்து ஃபேட்டி லிவர் வருது. ஏன்னா அகெயின் இப்ப நாங்க முந்தின ப்ரோக்ராம்ல பார்த்த மாதிரி கொழுப்பு சாப்பிட்றதுனால இல்ல, நாங்க சாப்பிட்ற டூ மச் ஆஃப் வெல் ப்ரோசஸ் கார்போஹைட்ரேட்னாலதான் அந்த ஃபேட்டி லிவர் வருது. அப்ப சின்ன பிள்ளைங்க இப்ப நிறைய சாப்பிட்றது வந்து ஜங்க் ஃபுட் தான் சாப்பிடுறாங்க. இனிப்பு வகைகள், கேக்ஸ், பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய போகுது. அப்ப அது அப்படி வரும் பொழுது வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ ஒரு 5 வயசுலயோ 10 வயசுலயோ ஒரு பிள்ளைக்கு வந்ததுன்னா தென் ஒண்ணுமே பண்ணலைன்னா ஒரு 25-30 வயசு, அவங்க 30-35 வயசு வரும் பொழுது அவங்களோட லிவர் வந்து ஃபெயிலியரா வரும். அப்ப அத வந்து நாங்க ஆரம்பத்திலேயே வந்து ஃபேட்டி லிவர்னு சொன்ன உடனேயே வந்து நாங்க அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்து ரிவர்ஸ் பண்ணி அதை நார்மலுக்கு கொண்டாந்துட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்ப இதனுடைய அறிகுறிகள் என்ன? சோர்வு, பலவீனம், பெருத்த வயிறு, வயிற்றுல அசௌகரியம், உடல் எடை அதிகரிப்பு எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. இதுகள் வந்துச்சுன்னா ஃபேட்டி லிவர்னு அர்த்தமா? இல்ல, அதுக்கு நிறைய வேற விஷயங்களுக்கும் வந்து கொழுப்பு நடுப்பகுதியில சேர்ந்தாலே வந்து இப்போ ஒருத்தங்களை பார்த்து வயிறு கொஞ்சம் இருக்கு, நடுப்பகுதியில கொழுப்பு இருக்குன்னு பார்த்தாலே வந்து அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான, நான் சொன்ன மாதிரி அந்த விசரல் ஃபேட் இருக்குன்னா அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது ஒண்ணு சாப்பாடு முறைகள்னால வர்றது. இன்னொன்னு வந்து சில மாத்திரைகள் எடுக்கிறதுனால, சில லாங் டேர்ம் மெடிகேஷன் எடுக்கிறதுனாலையும் வந்து உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு.
அது இல்லாம சில வைரல் இன்ஃபெக்ஷன்னால அப்படியும் வரலாம். ஆனா இந்த காலகட்டத்துல வந்து நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் வர்றது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல், சாப்பாடு முறைகள், எக்ஸசைஸ் இல்ல, ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி இப்ப ஸ்ட்ரெஸ்ல எல்லாம் வந்து நாங்க ஓடிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது கூட அதுவும் வந்து ஹோமோனல் இம்பேலன்ஸ கொண்டாந்து அதனால கூட அந்த மாதிரியான தன்மைகள் வரலாம். அந்த உடம்பு வந்து கொழுப்ப கூட சேர்க்கிற தன்மைகள் வந்து வரலாம். அப்ப நாம இப்ப ஃபேட்டி லிவர்னு யாருக்காவது சொன்னாங்கன்னா அகெயின் வந்து பார்க்க வேண்டியது வந்து ஓகே, என்னோட லைஃப்ல வேற எந்த நோயுமே இல்ல. நீங்க ஏதாவது வயிறு வயிறு அப்செட்ன்னு சொல்லி போனீங்க, ஒரு ஸ்கேன் ஒண்ணு பண்ணினாங்க, ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, வேற ஒண்ணும் இல்லைன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க வந்து ஓகே, நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், சாப்பாடு முறைகள் எல்லாத்தையும் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி ஹெல்த்தியா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி பாடியை டோன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு ஒரு 3 monthsல போய் பாத்தீங்கன்னா அது நிச்சயமா இம்ப்ரூவ்டா இருக்கும். இல்ல உங்களுக்கு அப்படி என்ன பண்ண முடியலன்னு தெரியும்னா தென் மூலிகைகளை எடுக்கலாம். மூலிகைகளை எடுத்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு வேணும்னா மூலிகைகளை எடுத்து போகலாம். ஒரு 3 months 6 months அவ்வளவுதான். அதுக்குள்ளார வந்து ரிவர்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஃபேட்டி லிவர் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கும் பொழுது ஈஸியா ரிவர்ஸ் பண்ணலாம். சோ அந்த அந்த தன்மைகள் வந்து ஓகே இருக்குன்னு சொன்ன உடனே பயப்பட தேவையில்லை. எதுக்காக வேண்டி எனக்கு இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணினா சரியா போகும்னு பார்த்து அதுக்கு தகுந்ததை பண்ணினா நிச்சயமா பாடி வந்து ரிவர்ஸ் பண்ணி வந்துடும். இப்ப ஃபேட்டி லிவர் வந்தாக்கள் என்னென்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது? இப்ப நாங்க லாஸ்ட் டைம் கதைச்ச மாதிரி ஃபேட்டி லிவருக்கு வந்து கொழுப்பு சாப்பிடுறது காரணம் இல்ல. வெள்ளை மாவு சாப்பிடுறதுதான் காரணம். டூ மச் மாச்சத்து போறதுதான் காரணம். அப்ப ப்ரோசஸ் பண்ணின சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி அவங்களோட இப்ப ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்னு இருக்கும் தானே. சிலவங்களுக்கு வந்து சாப்பாடு அப்படியா இருக்கும், ஜங்கா சாப்பிடலாம். இன்னொருத்தங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாம ஸ்ட்ரெஸ்னால தூக்கமே இல்லாம ஒரு 5-6 மாசம் அவங்க டிஸ்டர்ப்டா இருந்திருக்கலாம். அப்ப அவங்களுக்கான காரணம் என்னன்னு பார்த்து அந்த காரணத்தை நாங்க சரி பண்ணினோம்னா பாடி வந்து ரிவர்ஸ் பண்ணி வந்துடும். இப்ப இந்த நோய் வந்துட்டா என்னென்ன பாதிப்பு ஏற்படும்? என்னடா நீங்க போட்டிருக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கு. 1 2 3 4 5 என்று சொல்லி 5 விஷயங்கள் நீங்க போட்டிருக்கிறீங்க. ஆரோக்கியமான கல்லீரல், கொழுப்பு சேர்ந்தது, திரும்ப அழற்சி, கல்லீரல், அதுக்கு பிறகு பழுதாகிறது, செயலிழப்பு. இப்ப இப்படி காட்டின உடனே கஷ்டமா இருக்குது. அப்ப உண்மையில வந்து இது பெரிய ஒரு பிரச்சனையா? இது எப்படி நாங்கள் தீர்க்கிறது என்ற கேள்வி இருக்கு. அது வந்து ஸ்டேஜஸ் இல்லையா? நான் சொன்ன மாதிரி ஆரம்ப ஸ்டேஜஸ்ல வந்து பயப்படணும்ன்ற தேவையில்லை. பாடி வந்து ரிவர்ஸ் பண்ணி வந்துடும். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஒரு 25% லிவர் செல்ஸ் தான் வந்து ஃபேட்டி லிவர்ல பாதிப்பு இருக்குன்னா அதை ரிவர்ஸ் பண்ணி எடுக்கலாம். 50%னா ரிவர்ஸ் பண்ணலாம். ஆனா ஒரு 75க்கு மேல போய் அந்த லிவர் செல்ஸ் வந்து ஃபேட் போய் அது வந்து ஒரு சிரோசிஸா வந்துடுதுன்னா, ஸ்கார் டிஷ்யூவா வந்துடுதுன்னா அதை மாத்தவே முடியாது. இப்ப ஸ்கார் டிஷ்யூ இருக்கு, அதுதான் அது இன்னொரு டாபிக். உண்மையா அந்த ஆல்கோஹால் குடிச்சு லிவர் வந்து செரோசிஸ் வருது தானே. அப்படி வரும் பொழுது 25% லிவர் செரோசிஸ் இருக்குன்னா அதை மாத்த முடியாது. அது வந்து ஃபுல்லா அந்த ஸ்கார் டிஷ்யூ வந்துடுது, அதை ரீஜெனரேட் பண்ண முடியாது. ஆனா இருக்கிற ஒரு 50% நல்லா இருக்குன்னா அதை நல்லா ஃபங்க்ஷன் பண்ண சொல்லி வாழ்க்கை வந்து ஃபுல்லா கொண்டு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஹெல்த்தியா வாழலாம். அப்ப அதுதான் நான் சொல்றேன். ஃபேட்டி லிவர்னு கேட்ட உடனே பயப்படக்கூடாது. இப்ப நான் அந்த ஸ்டேஜஸ் வந்து அந்த எண்ட் ஸ்டேஜுக்கு போன உடனே தான் வேற வழியே இல்லை. லிவர் சிரோசிஸ்ன்னு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான் இருக்கு. அப்ப லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து டோனரை தேடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நிறைய பேர் அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதே வந்து உயிர் பெறுகிற அளவுக்கு வந்து வர தன்மைகள் இருக்கு. ஆனா அது வந்து வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. அந்த அளவுக்கு நாங்க விடணும்ன்ற தேவை கிடையாது. என்னோட இது வந்து நம்மளோட பாடியோட அவேர்னஸ் வந்து நமக்கு நம்ம உடம்ப பத்தி தெரியணும். அப்ப நோய் நிலைக்கு போறதுக்கு முன்னாலேயே ஒரு 10% 20% உடம்பு தடுமாறும் பொழுதே அதை இழுத்துக்கிட்டு வந்து நார்மலுக்கு வச்சுட்டோம்னா அதை எந்த நோயுமே வரணும்ன்ற தேவையில்லை இல்லையா? ஆக்சிடென்ட்ஸ் அது இதெல்லாம் நம்ம கையில இல்ல. ஆனா அதை தவிர இந்த மாதிரியான நோய்கள் வந்து நம்மளோட வாழ்க்கை முறையால வர்ற நோய்களை வந்து நாங்க வரவிடாம தடுக்கலாம் தானே. அதுதான் நாங்க பண்ணணும். அப்ப ஒவ்வொருத்தங்களோட கடமை தானே நம்ம உடம்ப வந்து நல்லபடியா பாத்துக்கிறது வந்து. இப்ப இந்த எபிசோட்ல மிக முக்கியமான விஷயம், இந்த ஃபேட்டி லிவர் தொடர்பாக நீங்கள் பேசினீர்கள். நிறைவாக நீங்கள் என்ன ஆலோசனையை சொல்ல போறீங்க? ஒவ்வொரு தடவையும் என்னோட மெசேஜ் வந்து நம்மளோட பாடி வந்து தன்னைத்தானே குணப்படுத்த முடியும்.
அப்ப நம்மளோட பாடியோட மேனுஃபேக்சரர் வந்து உள்ளுக்கே தான் இருக்காரு. அப்ப நாம ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணினா நாங்க வெளியில இருந்து போய் இன்னொருத்தங்க கிட்ட போய் ஹெல்ப் எடுக்கணும்ன்ற தேவையில்லை. நாமளே நம்ம உடம்ப கவனிச்சு நமக்கு இதுதான் நம்மளோட நார்மல்னு தெரிஞ்சா ஆரம்ப காலத்திலேயே நாம அதை சரி பண்ணினோம்னா தென் எந்த ஒரு மருந்தும் எதுவுமே இல்லாமலே நார்மலுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப ஈவன் நாம ஒரு கேன்சரையே எடுத்தா கூட ஒரு கேன்சர்ன்றது வந்து ஒரு நாளையில வர்ற விஷயம் இல்ல. அது அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும் பொழுது உடம்பு இம்யூன் சிஸ்டம் அத கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணாததுனாலதான் அது வந்து கேன்சரா உருவாகுது. அப்ப ஆரம்பத்துல நாங்க எல்லாமே சரியா பண்ணிட்டு இருந்தோம்னா அப்படி ஒரு விஷயம் வரணும்ன்ற தேவையே இல்லதானே. அப்ப ஒவ்வொருத்தங்களும் நம்மளோட உடம்பு நமக்கு தெரியணும், நம்ம ஃபங்க்ஷன் தெரியணும். அப்ப அத வந்து இப்ப நாங்க ஒரு பூஜை அறைய வந்து நாம கிளீனா வைக்கிற மாதிரி அதுக்கு தேவையானதை வந்து நாங்க கொடுக்கணும். கொடுத்து அதை ஹெல்த்தியா வச்சிட்டோம்னா தென் நோய்கள் வராம தடுக்கலாம். மிக நன்றி அஞ்சலா, பல முக்கியமான தகவல்களை தந்தீர்கள். அடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.